சிங்காரா பாதையில இருக்கிற ஒரு புதையல். டோரேமான், என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்னாச்சு? எனக்கும் சொல்ல. எனக்கு ஒரு புது ஐடியா தோணி இருக்கு, அதான் சந்தோஷமா இருக்கேன். என்ன ஐடியா அது? உன்கிட்ட ₹1 இருக்கா? இருக்கு. அது என்கிட்ட கொடு. இந்தா. எதுக்காக அதை தூக்கி போட்ட? டென்ஷன் ஆகாத, கூலாரு. ட்ரெஷர் ஹண்டர் 100 மீட்டருக்குள்ள இருக்கிற புதையல்களை இது கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஓ, அவ்வளவுதான் விஷயமா? என்னடா அது எங்க போச்சுன்னு தெரியல. அடடா, எங்க போச்சு? என்னாச்சு? இது வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன விளையாடுறியா? என்கிட்ட இருந்தது அதுதான். இத வச்சுதான் அந்த மாசத்தையே ஓட்டணும்னு நினைச்சேன். அட ஆமால, இது ₹100 கம்மியா எதையும் கண்டுபிடிக்காது. என்ன விளையாடுறியா? இப்ப ஒன்னால எனக்கு ₹1 வேஸ்டா போயிடுச்சு. போதும் போதும், ரொம்ப துடிக்காத. நான் உன்னை கோடீஸ்வரன் ஆக்க போறேன், சரியா? இதோ இந்த புக்க கொஞ்சம் படி, உனக்கே புரிஞ்சிரும். புதைக்கப்பட்ட புதையல்கள். இது டொயோட்டோமி ஹிடியோஷியோட புதைக்கப்பட்ட புதையல். இது ட்ரோகுகாவோட புதையல். இது ஷிங்கன் டகடாவோட தங்கம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல புதையல் இருக்கு. ஆனா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸின்னு எனக்கு தோணல. கவலையே படாத, இது இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஈஸி தான். நம்ம நிறைய புதையல் கண்டுபிடிச்சு பணக்காரங்களா ஆயிடலாம். சூப்பர் சூப்பர். பாபா, உடனே போய் தேடுவோம். இங்க பாரு, நமக்கு ₹1,00,00,000 கிடைச்சா என்ன பண்ணலாம்? அத பாதி பாதியா பிரிச்சுக்குவோம், அவ்வளவுதான். அப்படின்னா 50 லட்சமா? ஆமா, ₹50,00,000 தான். அவ்வளவு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ தொலைச்சியே அந்த ₹1, அதையே நீ உன் கணக்குல இருந்து எனக்கு கொடுத்துருவல்ல? சரியான உண்டாய்வன். ஹலோ காய்ஸ். அம்மா, கையில என்ன வச்சிட்டு இருக்க? என்னல இப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? புதையல் வேட்டைக்கு போறீங்களா? நிஜமாவா? அவ்வளவு ஈஸியாலாம் புதையல கண்டுபிடிச்சிட முடியாது. காமெடி படிக்கிட்டு இருக்கா நோபிட்டா? புதையல் வேட்டையை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லுங்க. நாங்க 1 கோடி சம்பாரிச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்த்து இதே மாதிரி சிரிப்போம். ஒரு கோடியா? சபையா காமெடி பண்றாங்க. எங்க தேடுறது? இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு தோணுது. இது ஈடோ காலத்தை சேர்ந்தது. ₹20,00,000 ஷிங்காரா பாதையில வச்சிருக்காங்க. 20 லட்சம் ரியோனா 1 கோடி கிட்ட வருமா? 1 கோடி என்ன 1 கோடி? இது அதை விட பல மடங்கு விலை மதிப்புள்ளது. போலாம் போலாம், உடனே கண்டுபிடிக்கலாம் வா. இதுதான் சிங்காரா பாதை. இங்கதான் எங்கேயோ 20 மில்லியன் ரியோ இருக்கணும். வா, தேட ஆரம்பிக்கலாம். ஓகே, எனக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னு வை. அத வச்சு நான் சாக்லேட் வாங்குவேன், கேக் வாங்குவேன், சூசி சாப்பிடுவேன். கொஞ்சமாவது பெருசா யோசிக்கிறேன்னு பாரு. ஏன் டோரேமான், நீ என்ன பண்ணுவ? நீயும் தினமும் டோரா கேக் தானே சாப்பிடுவ? இல்ல 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 இல்ல, நான் டோரா கேக் வாங்கி சாப்பிட மாட்டேன். சிறந்த டோரா கேக் கம்பெனியே வாங்கிடுவேன். என்ன இது வேலையே செய்ய மாட்டேங்குது? கொஞ்சம் பொறுமை வேணும். 100 மீட்டருக்குள்ள இருந்தாதான் இது நமக்கு காட்டும். இன்னும் உள்ள போய் தேடலாம், வா. இது வந்து யாரோ தோன்ற சத்தம் கேக்குது. யாரோ முன்னாடியே வந்துட்டாங்க போல இருக்கு. போச்சு போச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்களா? இவ்வளவு தூரம் வந்து வேஸ்டா போச்சே. நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சாரி சாரி, தப்பா நினைச்சிட்டோம். அத கண்டுபிடிப்போமா மாட்டோமா? இந்த கேஜெட்டை நம்பலாமா வேண்டாமா? ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு தொண பேசாம வரியா? புதையல் தான். இந்த பக்கம். புதையல் கிட்ட வந்துட்டோம். என்ன வீட்டுக்கிட்ட போகுது? இதோ இங்க இருக்கு. ஆனா இது வேற ஒருத்தங்க வீடாச்சே. பரவாயில்ல விடு, இது நம்ம கண்டுபிடிச்சதுனால நமக்கு தான். இது நம்ம கண்டுபிடிச்சு இந்த வீட்டு ஓனருக்கும் கொஞ்சம் ஷேர் கொடுத்துடுவோம். இந்த டீலும் நல்லதா இருக்கு. வா, இப்போ புதையலை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பூமியமோ நாங்க தோன்றோம். ஏதோ கிடைச்சிருக்கு. தோண்டி 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 பானை இருக்கு. தூக்காத. ஜாலி ஜாலி ஜாலி. நான் ஓபன் பண்ணி பார்க்கவா? தாராளமா பண்ண, அதுல என்ன இருக்கு? இதுல நிறைய காயின்ஸ் இருக்க போகுது. எல்லாம் பேங்க் அக்கவுண்ட்ஸ். எங்கப்பா உள்ள இருந்த காயின்? என்ன பண்றீங்க? இது எங்க குடும்ப சொத்து. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மன்னிச்சிருங்க. நாங்க புரியல நினைச்சோம், சாரி. எனக்கு இது மேல நம்பிக்கையே போயிடுச்சு. இதனால நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறது. ஆமா, ஆனா இது கரெக்ட்டா பேங்க் அக்கவுண்ட் புக் கண்டுபிடிச்சிருக்குன்னா இது வேலை செய்யுதுன்னு தானே அர்த்தம். எனக்கு அப்படி தோணல. இந்த பக்கம் காட்டுது. அப்படின்னா இந்த 1 கோடி இங்கதான் இருக்கணும். வா, இந்த
கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கோடி உங்க பேக்ல தான் இருக்கா? எதுக்காக என் பின்னாடியே வரீங்க? அவரை பார்த்தாலே வினோதமா இருக்கு, கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கு. ஆமா, எனக்கும் தான். அப்பா அவர் பின்னாடியே போலாம். ம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? இது அந்த விவசாயியோட வீடு தானே? என்னமோ சரியில்லைன்னு தோணுது. இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்பெஷலா எதுவும் கண்டுபிடிக்கல, இருந்தாலும் கிடைச்சத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதுல இருக்கு பாருங்க. சரி விடுங்க, இது வேணுமானு பாருங்க. இதுவாது உங்களுக்கு யூஸ் ஆகும். இத பத்திரமா எடுத்து வச்சுக்குங்க. ஒரு கோடி ரூபாய். இது எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து எங்க கிட்ட இருக்கு. நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த மலையை நான் உங்களுக்கு விற்க மாட்டேன். ப்ளீஸ் இத ஒத்துக்குங்கள. முடியாது. முடியாதுன்னு சொன்னேன்ல. நான் இனிமே இந்த இடத்த பக்கமே வர மாட்டேன். அவர் இந்த மலையை வாங்குறதுக்காக இங்க வந்திருக்காரு போல இருக்கு. ம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் டோரேமான்? எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. மழை வர பெய்யும் போல இருக்கே. திரும்ப வீட்டுக்கே போயிடலாம். கொஞ்சம் பேசாம வரியா? எந்த வேலையும் அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஈஸியா புதையல் கொண்டு வரலன்னு சொல்லி தானே என்ன கூட்டிட்டு வந்த? ஆமா, இருந்தாலும் வா வா, அந்த மரத்தடியில போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். அப்பவே சொன்னதெல்லாம் நம்ப கூடாதுன்னு நீ தான் கேட்கல டோரேமான். உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ கிளம்பி வீட்டுக்கு போ. எதுக்காக ஏன் பின்னாடி வர? நானே பாத்துக்கிறேன். எனக்கு புதையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னோட அந்த ஒரு ரூபாவை திருப்பி கொடு. ஒரு ரூபாய் நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வாட்டியே ஏதாவது குப்பை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். யாருக்கு தெரியும்? இல்ல, இந்த வாட்டி ஏதோ கிடைக்கும்னு தோணுது. போலாம். இவனை திருத்த முடியாது. மன்சரிவால ரோடே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி இந்த பக்கம் போறது? கண்டுபிடிச்சிட்டேன். என்னது இங்க இருக்குன்னு சொல்றியா? மண் சரிவு ஏற்பட்டதுனால அந்த புதையில அது கூடவே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு. தோண்டி பாத்துருவோம். ஆமா, வேலைய ஆரம்பிக்கலாம். ஓகே. தோண்டு, நல்லா தோண்டு. தோண்டு, தோண்டு. என்னமோ கிடைச்சிடுச்சு. கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் பண்ணும் தானே? நிறைய பணம். இன்னும் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஆமா, என்னமோ இருக்கு. இது ஒரு பேக். ஆஹா, மொத்தமா நமக்கு கிடைச்சிடுச்சு. இத எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதே. என்ன காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. யாராச்சும் வாங்க. காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? உள்ள இருந்து சத்தம் வருது. காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம். நல்ல வேலை காப்பாத்துனீங்க. மழைக்காக ஒதுங்கின அப்படி இந்த மண் சரிவுல மாட்டிக்கிட்டேன். காப்பாத்துனதுக்கு நன்றி. நீங்க மட்டும் காப்பாத்தல நான் என்ன இருப்பேனே தெரியாது. என்னால முடிஞ்சது ஒரு சின்ன அன்பளிப்பு வாங்கிக்கங்க. என்ன? ஹேய், இவ்வளவு ஆசைப்படக்கூடாது. நம்ம வேண்டாம்னு சொல்லிடுவோம். அப்படியா? இப்ப எப்படி இதை சமாளிக்கிறேன்னு பாரு. இல்ல இல்ல, வேண்டாங்க. நாங்க பணத்துக்காக இது பண்ணல. மனிதாபிமானத்துக்காக பண்ணோம். பணத்தை கொடுத்து கொச்சப்படுத்திடாதீங்க. இப்படிதான் பில்டப் கொடுக்கணும். அப்பதான் ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய கொடுப்பாரு. ஆச்சரியமா இருக்கு. பசங்க எல்லாம் இந்த காலத்துல இப்படி இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இத வாங்கிக்கங்க ப்ளீஸ். எனக்காக வாங்கிக்கங்க. நான் அப்புறம் பாக்குறேன். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டோரேமான், உன்னால என்ன ஆச்சுன்னு பாரு. எல்லாம் கெட்டு போயிடுச்சு. நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. உன்னோட நல்ல மனசால பண்ண போயிடுச்சு. என்னையே குறை சொல்லாத. உனக்கு வேணும்னா நீயே போய் வாங்கிக்கோ. இப்ப போய் கேட்டா இப்ப வர என்னையே குறை. நீ கொண்டு வந்த கேட்ஜெட்ஸ்ல ஒண்ணு மாதிரி வேஸ்டா இருக்கு. என் டிவைஸ பத்தி ஏதாவது சொன்னா அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? உன்னால எதுவும்